ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இல்லாமல்ல மாதுரு பாகனாக விளங்கக்கூடிய பெருமான் இன்றைய தினம் நம்மை எல்லாம் இந்த திருத்தல யாத்திரையிலே ஆட்படுத்தி இன்றைய மாலை பொழுதிலே திருந்து தேவன்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திற்கு நம்மை எல்லாம் ஆட்படுத்தி இந்த தலத்தினுடைய சிறப்புகளையும் இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதிகத்தையும் நாம் விண்ணப்பம் செய்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. முதலாவதாக இந்த தலத்தினுடைய சிறப்புகளையும் தல வரலாற்றினையும் நாம் ஒருவாறு சிந்தித்து மனதிலே கொண்டு அதற்கு அடுத்தபடியாக நாம் இந்த பதிகத்திலே நாம் விண்ணப்பம் செய்வது மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது தல புராணத்தை விண்ணப்பம் செய்கின்றோம். இந்த தலம் திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்படுகிறது. காலப்போக்கிலே இந்த தலம் நண்டாங்கோயில் என்றும் வழங்கப்படுகிறது. இறைவனுடைய பெயர் கற்கடேஸ்வரர் தேவதேவேசர் என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இறைவி அருமருந்து நாயகி, அபூர்வ நாயகி என்று அழைக்கப்படுகிறது. தற்போது நண்டாங்கோயில் என்று அறியப்படும் இந்த தலம் தேவார காலத்திலே திருந்து தேவன்குடி என்று அழைக்கப்பட்டது. கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான கோயில் கற்கடேஸ்வரர் ஆலயம் ஆகும். தல புராணப்படி உமாதேவி ஒரு சமயம் கைலாயத்திலே இருந்து இத்தலத்திற்கு வந்து நண்டு உருவத்திலே இறைவனை வழிபட்டாள். கோயிலை சுற்றி உள்ள அகழியில் இருந்த நீரிலே பூத்து குலுங்கிய தாமரை மலர்களால் இறைவனை அர்ச்சித்து வழிபட்டு வந்தார். தேவேந்திரனும் அதே சமயம் தலத்தில் இறைவனை வழிபட்டு வந்தார். அகழியிலே தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்களை நண்டு கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுகிறதே என்று கோபம் கொண்டார். நண்டு உருவத்திலே இறைவனை வழிபடுவது பார்வதி தேவியே என்று அறியாத இந்திரன் லிங்கத்தின் மீதே தாமரை மலர்களை சாத்த முயன்ற நண்டை கத்தியால் வெட்ட முயன்றார். முதல் வெட்டு தாடையிலே விழுந்தது. அடுத்த வெட்டு சிவபெருமானுடைய நெற்றியிலே விழுந்தது. நண்டு உருவில் இருந்த உமாதேவியை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் சிவலிங்க திருமேனியின் உச்சியிலே ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்த சக்தியை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். உண்மையை உணர்ந்த இந்திரன் தன் தவறுக்கு வருந்தி திருந்தினார். எனவே இந்த கோயிலுக்கு திருந்து தேவன்குடி என்று பெயர் வந்ததாக தல புராணம் கூறுகிறது. நண்டு சிவனை வழிபடும் சிற்பம் ஒன்று கோவிலில் உள்ள ஒரு கற்தூணிலே செதுக்கப்பட்டுள்ளது. இத்தலத்திற்கு வேறு ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. முன்னொரு காலத்திலே துர்வாச முனிவர் கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலே வந்த கந்தர்வன் ஒருவன் துர்வாசர் சிவபூஜை செய்து கொண்டிருந்ததை பரிகாசம் செய்தார். துர்வாசர் கோபம் கொண்டு சிவபூஜையை பரிகாசித்த நீ நன்றாக கடவாய் என்று சாபமிட்டார். கந்தர்வன் பயம் கொண்டு துர்வாசரிடம் சாப விமோசனம் கேட்டான். அதற்கு துர்வாசர் அவனை பூலோகத்திலே திருந்து தேவன்குடி என்கின்ற தலத்திலே அகழியிலே பூக்கும் தாமரை மலர் கொண்டு சிவனை பூஜை செய்து வந்தால் விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். நண்டு வடிவில் இருந்த கந்தர்வனும் அவரே சிவபூஜை செய்து வந்தான். தேவேந்திரனும் அதே சமயம் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு வந்தான். அவையில் தன்னால் பயிரிடப்பட்ட தாமரை மலர்களை நண்டு கொண்டு வந்து இறைவனுக்கு சாத்தி வழிபடுகிறதே என்று கோபம் கொண்டார்.
நண்டை கொல்ல முயன்றான். நண்டை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்கத்திருமேனியின் உச்சியிலே ஒரு துவாரத்தை ஏற்படுத்த நண்டு உருவில் கந்தரவன் அதனுள் புகுந்து சாப விமோச்சனம் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. கர்க்கடேஸ்வரர் லிங்க திருமேனியில் இன்றும் வெட்டு தழும்புகள் இருக்கின்றன. சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் உள்ளது. ஆடி அமாவாசையும் பூர நட்சத்திரமும் கூடிய நேரத்திலே 21 குடம் காராம் பசு இரவில் சிவலிங்கத்தை அபிஷேகித்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கும் என்று வசிஷ்ட மகாத்மியம் கூறுகிறது. டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஒரு நிறை பசுவின் பால் 10 கலம் அபிஷேகம் செய்தால் லிங்கத்தின் உச்சியிலே ஒரு பொன்னிற நண்டு ஊர்தல் தரிசனம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலினுடைய அமைப்பு, கோயில் 4 புறமும் நெல் வாயில்கள் சூழ்ந்து அமைந்துள்ளது. அருகில் ஊர் எதுவும் இல்லை. கோயில் மதிச்சுவரை சுற்றி கிழக்கு திசை தவிர மற்ற 3 புறமும் நீர் நிறைந்த அழகி உள்ளது. திரு விசயநல்லூரில் இருந்து கர்க்கடேஸ்வரர் கோயில் வரை செல்ல நல்ல சாலை வசதி உள்ளது. முதலில் செங்கல்லால் கட்டப்பட்டு பிறகு கற்கோயிலாக திருப்பணி செய்யப்பட்ட இக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. முதல் கட்டமாக ஒரு நுழைவாயிலும் 2வது கட்டம் ஒரு கோபுர வாயிலும் கொண்டு இக்கோயில் விளங்குகிறது. முதல் வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் விநாயகர், பலிபீடம் மற்றும் நந்தி ஆகியவற்றை காணலாம். முன் மண்டபத்தில் தெற்கு நோக்கிய அருமருந்த நாயகி, அபூர்வ நாயகி ஆகிய 2 அம்மன் சன்னதிகள் தெற்கு நோக்கி அமைந்துள்ளன. அம்பாள் அருமருந்த நாயகிக்கு அபிஷேகம் செய்து தரப்படும் தீர்த்தத்தை உட்கொண்டால் வியாதிகள் தீர்க்கின்றன என்று நம்பப்படுகிறது. கோவிலில் இருந்து அபிஷேக தீர்த்தம் விலைக்கு விற்கப்படுகிறது. 2ஆம் கட்ட கோபுரவாயின் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கருவறையில் இறைவன் கர்க்கடேஸ்வரர் கிழக்கு நோக்கி காணப்படுகிறார். கருவறை மேற்கு உட்பிரகாரத்திலே கணபதி, முருகன் மற்றும் கஜலட்சுமி சன்னதிகள் அமைந்துள்ளன. கருவறை கோஷ்டத்திலே தென் திசையை நோக்கி தட்சிணாமூர்த்தியும் வடதிசை நோக்கி துர்க்கையும் உள்ளனர். 4 சன்னதியும் உட்பிரகாரத்திலே உள்ளது. தன்வந்திரி, அகத்தியர் ஆகியோர் சுற்றுப்பிரகாரத்திலே உள்ளார்கள். சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய தலம் திருந்து தேவன்குடி தலமாகும். அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் சந்திரனுக்கு தனி சன்னதி இருக்கும். இங்கு கர்க்கடேஸ்வரர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட நல்லெண்ணெயானது இங்கு பல வியாதிகள் தீர்வதற்காக இங்கே விற்கப்படுகிறதாகவும் இந்த ஆலயத்திலே சொல்லப்படுகிறது. சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய தலம் இந்த திருந்து தேவன்குடி தலமாகும். அநேகமாக எல்லா சிவாலயங்களிலும் சந்திரனுக்கு தனி சன்னதி இருக்கும். சந்திரன் நின்ற நிலையில் காணப்படுவார். இத்தலத்தில் மட்டும் சந்திரன் அமர்ந்த நிலையில் யோக நிலையில் இருக்கிறார். எல்லா வகையான யோகங்களும் கிடைக்க வழிபட வேண்டிய தோஷ பரிகார சந்திரன் இவர். குறிப்பாக கடகராசிக்காரர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களிலிருந்தும் நிவாரணம் பெறலாம் என்பது இந்த தலத்திலே நாம் அறியக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகும். இந்த தலத்திலே சம்பந்தர் மிக அற்புதமான ஒரு பதிகத்தை பாடியிருக்கிறார். இந்த பதிகம் 3ஆம் திருமுறையிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பதிகத்தினை இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்வோமாக.
நல்ல அருமையான பதிகம். முதல்ல எடுத்த உடனே ஞானசம்பந்தர், உங்களுக்கெல்லாம் மருந்து வேணுமா, உங்களுக்கு வியாதி இருக்குதா, உங்களுக்கு மந்திரங்கள்லாம் தெரியலையா, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், இங்க இருக்கிற திருந்து தேவன் குடி தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கிட்டா போதும் அப்படின்றார். இதெல்லாம் மிக எளிமையாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய அருளாளருடைய வாக்கு இது. இந்த அருளாளருடைய வாக்கிலே நாம் இந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்கின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள், பல அறியாமையினாலே செய்யப்பட்ட அந்த பாவங்கள், இதையெல்லாம் நாம் நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த பதிகத்திலே நாம் விண்ணப்பம் செய்கிறோம். பண் கொல்லி, ராகம் நவரோஸ். மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், இவை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள், இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவெய்திய திருந்து தேவன் குடி தேவர் தேவெய்திய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே, அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே, அடிகள் வேடங்களே. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள், இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள், இவை திருந்து தேவன் கூடி தேவர் தேவெய்திய அருந்தவத்தோர் தோளும் அடிகள் வேடங்களே, பீதி போக்கு ஆவன வினையை தூவன, ஓதி ஓர்க்கப்பாடா பொருளை ஓர்விப்பன,
அடிகள் வேடங்களே மாக்குவன மாசு நீக்குவன வானை உள்க சேலும் வழிகள் காட்டுவன தேனும் வண்டும் நீசை பாடும் தேவன் கூடி ஆனந்தாடும் மூடி அடிகள் வேடங்களே செவிகள் ஆதிப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன கண் குளிர்விப்பன புவிகள் பொங்க பூனல் பாயும் தேவன் கூடி ஆவிகள் வைக்கப்படும் அடிகள் வேடங்களே வெண்ணுலாவும் நேரி வீடு காட்டும் நேரி மண்ணுலாவும் நேரி மயக்கம் தீர்க்கும் நேரி தென்னிலா வெண்மதி தீண்டும் தேவன் கூடி அண்ணல் ஆனேரே உடைய அடிகள் வேடங்களே பங்கம் என்ன பாடா பழிகள் என்ன பாடா பொங்கம் என்ன பாடா புகழ்கள் என்ன பாடும் திங்கள் தோயும் போலில் தீர்த்து தேவன் கூடி அங்கம் ஆறும் சொன்ன அடிகள் வேடங்களே கரைகள் ஒன்றும் மேலை கருத வல்லா தமக்கு உரையில் ஊனம் மேலை உலகினில் மண்ணுவர் திரைகள்
பொங்க பூனல் பாயும் தேவன் கூடி அறையில் கோவணத்து அடிகள் வேடங்களே உலகம் ஒக்கும் தீரள் உடையற கண்வழி பிறகு பூத கணம் பெருக்கும் வேடத்தீன திலகம் ஆறும் போலில் சூழ்ந்த தேவன் கூடி அலறு தயங்கும் மூடி அடிகள் வேடங்களே துளக்கமில்லாத தூய தோற்றத்தன விளக்கம் ஆக்குவன எரிவந்தாரும் போலில் திளைக்கும் தேவன் கூடி தீசை மோகனோடுமாள் அளக்க ஒன்ன வண்ணத்து அடிகள் வேடங்களே சிறு மருந்தும் தூவ தேவரமன் ஆதர்கள் உரு மருவு பாடா தொழும்பருத்தம் ஊரை கொள்ளோ திருமருவும் பொய்கை கூந்த தேவன் கூடி அரு மருந்து ஆவன அடிகள் வேடங்களே சேடர் தேவன் கூடி தேவர் தேவன் தானை மாடம் ஓங்கும் போலில் மல்கே தன் காடியான் நாடவல்ல தமிழ் ஞானசம் வந்தன பாடல் பத்தும் வள்ளாக்கு இல்லை
திருச்சிற்றம்பலம். இது அற்புதமான பதிகம். எந்த பரிகாரமும் தேவையில்லை. இந்த 10 பாடல் பாடினா நாம சேர்த்து வச்சிருக்கிற சஞ்சீத வினை மூட்டையாகிய பாவம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, ஞானசம்பந்தர் சொல்றேன். இதை விட நம்ம எதை நம்பணும்? ஞானசம்பந்தர் பதிகத்தை அந்தந்த கோயிலில் பார்த்து போனால் போதும். எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி இந்த தளத்தில் நமக்கு ஒரு அற்புதமான பதிகத்தை கொடுத்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை போற்றி, அடுத்த திருச்சேஞ்சலூர் சண்டேச நாயனாருடைய தலம், 63 நாயன்மாருடைய தலத்தில் ஒரு தலம். இந்த தலத்தை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து திரு ஆப்பாடி சண்டேச நாயனார் அங்கே தான் மாடு இந்த ஆக்களை எல்லாம் மேய்த்து சிவபூஜை செய்த தலம் திரு ஆப்பாடி. அந்த தலத்தையும் தரிசனம் செய்து இறுதி தலமாக திருப்பனந்தாள் சென்று நாம் வழிபட இருக்கிறோம் என்று இந்த மாலை நேர வழிபாட்டிலே நாம் இதை சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு நாம் அடுத்த தலத்துக்கு விரைந்து செல்வோம் என்று உங்களை அனைவரையும் மிக பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.